ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் தான், பெங்களூர் புல்ஸ் தான், பர்தீப் நர்வால் தான். ரைட், மேட்ச் இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு. ஆல்ரெடி ரைடரை பற்றி பேசிட்டேன், புகழ்ந்து பேசியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்கள் கருத்தையும் சொல்லிவிடுங்க அங்கே என்ன சொல்லியிருக்கேன்னு. இப்போ டிஃபென்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம், அது ரொம்ப முக்கியம். நீ பேசுறது ரொம்ப முக்கியமானு கேட்பீங்க. முக்கியம்தான், 20 பேச்சாச்சு, இன்னும் 2 மேட்ச் தானே பேசிடுவோம், அதையும் குறை வச்சுக்கிட்டேன். லெட்டஸ் டூ அவர் ஜாப். நீங்களும் உங்கள் ஜாப் என்ன எனக்கு கமெண்ட் போடுறது, என்ன கேள்வி கேட்டாலும் கேளுங்க, பதில் சொல்லுவோம். பர்ஃபார்மன்ஸ் அப் அண்ட் டவுன் தமிழ் தலைவாஸ் உலகத்துக்கே தெரியும், திரும்ப அதை பேசிக்கிட்டு. அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ரைவல்ரி இவங்களே உருவாக்கி விட்டாங்க. ஃபேன்ஸு கூட சோஷியல் மீடியா கோகோன்னு கிடக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் வேறு நம்ம தோற்றுட்டோம் இவங்ககிட்ட, தமிழ் தலைவாஸ் லாஸ்ட் டூ புல்ஸு. அதில் பர்தீப் நர்வால் வேறு இல்லை. அண்ட் டிஃபென்ஸ் வின் யூ டோர்னமெண்ட், நான் எப்போது சொல்கிறது தான். அதனால் பார்ப்போம் இப்போது என்ன டிஃபென்ஸ் ரெண்டு பக்கம் எப்படி இருக்குன்னு. யார் ஒய் ஹவு வென் அதெல்லாம் பார்த்துருவோம். யார் விளாடணும், எப்போ விளாடணும், ஏன் விளாடணும்னு. ரைட், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு வந்துடுவோம். நிதின் ராவல் ஆல்ரவுண்டர், அவர் 70 பாயிண்ட் எடுத்திருக்காரு 20 மேட்ச்சில். சௌரவ் நம்தல் ஹை எக்ஸ்பெக்டேஷன், பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணல. 33 பாயிண்ட் தான் எடுத்தார் 18 மேட்ச்சில். அப்புறம் அருள் பாபுன்னு நம்ம பையன் ஒருத்தர் இருக்கார், 24 பாயிண்ட் 15 மேட்ச்சில் லெஃப்ட் கவர் அவர். அப்புறம் பிரதீக் 23 பாயிண்ட் 18 மேட்ச்சில். சுரேந்தர் சிங் 14 பாயிண்ட் 7 மேட்ச்சில். அங்கே ஒரு நவீன் இருக்கார், அவர் டிஃபெண்டர், 12 பாயிண்ட் 11 மேட்ச்சில். அப்புறம் சன்னி ஷெராவத், அங்கே ஒரு ஷெராவத் இருக்கார், 12 பாயிண்ட் 8 மேட்ச்சில். அப்புறம் லக்கி டன்கர் அப்படி ஒருத்தர் இருக்கார், 7 பாயிண்ட் 7 மேட்ச்சில். சரி, நம்ம பக்கம் வருவோம், சொல்லி வைப்போமே ஃபார்மாலிட்டியாக. ரைட், நிதிஷ்குமார் லெஃப்ட் கார்னர் 69 பாயிண்ட் 20 மேட்ச்சில். அப்புறம் பஸ்ஸாமி 41, சாயில் குலியா 31 13 மேட்ச்சில். அபிஷேக் 24 15. ஒன்று சந்தோஷம், அபிஷேக் யாரும் இப்போ ப்ளேம் பண்ண மாட்டேங்கன்னா, சார் அவர் மட்டும் தான் ஃபுல் மேட்ச் விளையாண்டார், பர்ஃபார்ம் பண்ணல, அது பண்ணல, அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணார், தள்ளி விட்டார், போயிட்டாருன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி அபிஷேக் ரொம்ப நல்லா தான் பண்ணார். இந்த மனிதர் சிங்கை டேக்கிள் பண்ணும்போது என்னெல்லாம் ஒரு முகத்தெல்லாம் ரத்தம்லாம் வந்ததுங்க. ஏன்னா சின்சியராக விளையாண்டார் அவர். அண்ட் என்ன சொன்னாங்களோ அதானே அவர் பண்ண முடியும். ஷாதுர் நிற்கிறாருன்னா அவர் அவ்வளோ செம்ம ஹைட்டு, நின்ன உடனே ஒரு 5 பேர் ரெடியாக இருக்காங்க அவருக்கு ஹெல்ப் பண்ண. நம்ம அபிஷேக் நிற்கும் போது யாருமே இல்லையா, இருந்தாலும் ட்ரை பண்ணார் இந்த பையன். எனிவே, அபிஷேக் 24 பாயிண்ட்ஸ் ஆஃப் 15 மேட்சஸ்ஸு. அப்புறம் அஷிஷ், அவர் லெஃப்ட் கவர் 20 பாயிண்ட்டு. மொயின் ஷபாக்கி 10 பாயிண்ட் 13 மேட்ச்சில், ரைடில் அவர் நிறைய எடுத்திருக்காரு. ரோனக் 9 பாயிண்ட் 10 மேட்ச்சில். அப்புறம் ஹிமான்ஷு 7 பாயிண்ட் 10, அவர் ஒரு ஆல்ரவுண்டர், அவர் ரைடில் நிறையா எடுத்திருக்காரு. சச்சின் தன்வர் இப்போ ரைட் பாயிண்ட் எடுத்துகிட்டு வாங்க, இப்போ டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் 7, அவர் ஒரு 7 எடுத்திருக்காரு. அதுவும் யூஸ்ஃபுல் தான் வச்சுங்களேன், ஏன் விடுவேன் அந்த 7 பாயிண்ட்டை. அப்புறம் நரேந்தர் கண்டோலா, அவர் ஒரு 6 பாயிண்ட்டு. இன்ஜுரின்னாங்க, இன்ஜுரியில் இருக்கும்போதே டிஃபென்ஸ்லேயே 6 பாயிண்ட் எடுத்திருக்காரு. சரவ் ஃபகாரே, அவர் ஒரு 5 பாயிண்ட் எடுத்திருக்காரு. இதுதான் நம்மளோட டிஃபென்ஸோட பர்ஃபார்மன்ஸ். எதாவது விட்டு போயிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இதில் யார் இன்னும் நல்லா விளையாடிருந்துருக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ப்போம். அண்ட் ப்ளே ஃபார் ப்ரெஸ்டீஜ், ப்ளே ஃபார் ப்ரைட். ஃபேன்ஸ்க்காக விளையாடுங்க, சப்போர்ட்டர்ஸ்க்காக விளையாடுங்க. அப்போ தான் ஒரு ஜோஷ் வரும். அடுத்த சீசனுக்கு இப்போத்துலேருந்து ரெடியாக இருப்பாங்க. இப்போயே என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, அடுத்த கோச் யார் ஸ்டார்டிங் 7ல் இருக்கணும்னு அவங்கவுங்க ஒப்பீனியன் தராங்க. ஒன்றும் தப்பு இல்லை, சோஷியல் மீடியா அதுக்கு தானே. எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கக்கூடாது, ஒப்பீனியனை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும், யூனோ. அண்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் நாங்கள் பதிலும் சொல்லுவோம், அது உங்களுக்கும் தெரியும். இப்போதைக்கு இதுதான் ஸ்டார்டிங் 7. நான் இப்போ போடலை, நான் எப்போ போட்டாலும் அது நடக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் போடுங்க இப்போ, ஓகே. இந்த ஸ்டார்டிங் 7 இருக்கும் பாருங்கள் சார், கரெக்டாக இருந்தால் அடுத்த வீடியோ ரிவ்யூ வரும் இல்லையா, அதில் உங்கள் பேர் சொல்கிறேன். முடிச்சுட்டு டக்குன்னு புனேரி பல்தன் கூட ஒரு மேட்ச் இருக்குது திங்கக்கிழமை, அதை வேறு பேசணும், கடைசி மேட்ச்சு, ஓகே. வின்னிங் நோட்டோட முடிங்க பாய்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக் டு போத் த டீம்ஸ். புல்ஸ் 2 மேட்ச் ஜெயித்தாலும் அதே 12th தான் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட் பர்தீப் நர்வால் தெரியல, அவர் யூபி ஓதை விட்டு வந்தார், அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க. பரத் கூட இங்கேருந்து விட்டு யூபி ஓதை போனார், அங்கே குவாலிஃபை ஆகிட்டார் யூபி ஓதால் அவருக்கு. எனிவே, நோ ப்ராப்ளம். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.